உயிர் உள்ள முருகன் சிலையின் ரகசியம் தெரியுமா? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர் ஒருவர் தன் நாட்டை காப்பதற்கும் நாட்டு மக்கள் வழிபடவும் ஒரு முருகன் சிலையை வடிவமைக்க சிற்பிக்கு உத்தரவிட்டார். சிற்பியும் நவரசமும் பொருந்திய ஒரு முருகன் சிலையை வடிவமைத்து கொடுக்க அந்த சிலையின் அழகில் மயங்கிய மன்னன் இதே போன்று சிலையை செய்துவிடக் கூடாது என்று சிற்பியின் விரல்களை வெட்டி விடுகிறார். விரல்கள் வெட்டப்பட்டதால் மனமுடைந்த சிற்பி அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று முருகப்பெருமானை மனதார வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினார். அந்த சிலை உயிரோட்டம் உள்ளதாக அமைந்து சிலை முழுவதும் அக்னி பிளம்பாக எரிந்தது. அப்போது திடீரென சிலைக்கு உயிரோட்டம் வந்து சிலையில் இருந்த மயில் பறக்க தொடங்கியது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த மக்கள் பக்தியோடு வணங்க மீண்டும் மயில் சிலையாக மாறி முருகனின் அருகில் அமர்ந்தது. இவ்வளவு உயிரோட்டம் நிறைந்த முருகன் சிலை உள்ள கோவில்தான் 8 குடி முருகன் கோவில். இந்த கோவிலுக்கு சென்று வணங்கும் பக்தர்கள் பலரும் இந்த சிலை உயிருடன் உள்ளதை உணர்ந்துள்ளனர். இந்த முருகன் கோவிலில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப காட்சி தருகிறார். முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவனாக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி தருவதாக நம்பப்படுகிறது. உங்களுக்கு பிடித்த முருகன் கோவிலை கமெண்டில் கூறவும்.